உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள். திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் என்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி மீது அதிமுக மீது பேரன்பு கொண்ட வழக்கறிஞர். இதெல்லாம் தலைகீழ மாத்திருமா? இதற்கெல்லாம் சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திரு பிரசாந்த் கிஷோரை அதிமுக அணுகினா அது பயனுள்ள யுக்தியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஹரி ஜன்டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. எனக்கு முன்னாடி கார்த்திகேயன் பேசுறத நான் கேட்டேன். ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க, 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஹெட் டு ஹெட் வச்சீங்கன்னா அவங்க 25% ஓட்டு அதிமுக வாங்கினது. இவங்க எல்லாம் சொல்றாங்களா அதிமுக தனித்தனியா பிரிஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை தாண்டி அதிமுக வாங்கினது 21%. அப்ப திமுகவை தனித்து ஹெட் டு ஹெட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு 4% ஓட்டு மட்டும்தான் அதிமுக குறைவு. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, 2026 தேர்தல் அப்படிங்கிறது 4.5 ஆண்டு 7.5 இல்லாமல் ஆட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமியா இல்ல திராவிட மாடல் கொடுத்த ஸ்டாலினா அப்படின்னு முன்னேற்றப்ப எல்லா வாய்ப்புகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆன்டி இன்குமென்சி அப்படிங்கிறது வெறும் சாதாரண வார்த்தைகளால் சொல்லக்கூடியது இல்லைங்க. ஒரு சுனாமி அடிக்குது. சுனாமி இருந்ததுன்னா அது கொஞ்சமாவது அலையாவது வீசிருக்கும்ல 24ல. அது ஆகாதுங்க. மோடியா ராகுலா, மோடி வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறப்ப 2 பேருமே வேண்டான்னு ஒரு எதிர்நீச்சல் போட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு அந்த ஓட்டு வரல அப்படிங்கிறது துரதிர்ஷ்டம். அதை விட்டுருங்க. பாராளுமன்ற தேர்தலுக்கு எப்படி சட்டமன்ற தேர்தலுக்கு, அதாவது நம்ம ரவீந்திர துரைசாமி பாசின்னு சொல்லுன்னா ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு. இப்ப ஆரஞ்சுக்கான தேர்தல் 2024 நடக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா ஸ்டாலின் வேண்டுமா அப்படிங்கிறப்ப முதல் பலம் இந்த 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிரான குரல். ரெண்டாவது அவர் பெரிய பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனிதனா கீழே இருந்து வந்த எடப்பாடி பழனிசாமி கொடுத்த 7.5 இல்லாத 4.5 ஆண்டு ஆட்சி வேண்டுமா அப்படிங்கிறப்ப அதுதான் அவருக்கு பெரிய பலம். பிரசாந்த் கிஷோர் பாண்டேவோ இல்ல நம்ம ரங்கராஜ் பாண்டேவோ யாரு வராங்கன்னு தெரியாது. ஏன்னா இது உறுதிப்படுத்தாத ஒரு தகவலை சொல்றீங்க. யாரு வந்தாலும் பாயாசத்துல டேஸ்டுக்காக கொஞ்சம் கூட சேர்த்துற நம்ம இது பாத்தீங்கன்னா என்னது முந்திரி திராட்சை அந்த மாதிரி கொஞ்சம் கூடுதல் பலமா ஒழிய இது இல்லைனாலும் உறுதியா வருகின்ற 2026 தேர்தலில் அதிமுக தான் ஜெயிக்கும். அதுல ரங்கராஜ் பாண்டேவோ இல்ல பிரசாந்த் கிஷோர் பாண்டேவோ ஆலோசகரா வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அது கூடுதல் பலம் கொடுக்கும். ஆனா அதிமுக பலம்ங்கிறது இரட்டை இலை சின்னம். திமுகவுக்கு எதிராக அடிக்கக்கூடியது சுனாமி எதிர்ப்பு அலை பிளஸ் கட்சி அப்படிங்கிற பாக்குறப்ப 21% வாங்கின அதிமுக, 25% வாங்கின திமுக. கூட்டணி பலம், நான் திரும்ப அதிமுக ஆதரவாளர் இருந்தாலும் சொல்றது கூட்டணி பலம் அப்படிங்கிறது முக்கியம். கூட்டணி பலம் அப்படின்னு அமைக்கிறப்ப உறுதியா மிக பெரிய வெற்றியை பெறும் அதிமுக. அதுல பிரசாந்த் கிஷோர் பாண்டே வந்தார் அப்படின்னா அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான வெற்றியாக இருக்கும் அப்படிங்கறத என்னுடைய கணிப்பு. நன்றி திரு சேலம் மணிகண்டன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள்.